Hi everyone, welcome to Trade Glitters channel. இந்த வீடியோவில் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அதை பற்றி டீட்டெயில்டு அனலிஸ் பார்க்க இருக்கிறோங்க. இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ட்ரேடிங் கரியரில் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, யார் இதை சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க ட்ரேடிங் கரியரில் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய வின்னிங் ரேஷியோ 50% வின்னிங் ரேஷியோவாக இருந்தாலும் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை சரியாக பயன்படுத்துறதன் மூலம் நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க முடியும் அப்படிங்கிற இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ட்ரேட் எடுக்கும்போது நம்ம எவ்வளவு ரிஸ்க் வைக்கிறோம், எவ்வளவு நம்ம லாஸ் அக்செப்ட் பண்ண தயாராக இருக்கிறோம், எவ்வளவு ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இதுதான் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோங்க. இது வந்து நம்ம ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 1:2 ரொம்ப ஒரு பெஸ்ட் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவாக இருக்கும். சம்டைம்ஸ் 1:3 ஆர் 1:4 கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஆனால் மினிமம் 1:2 இருக்கணுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, நீங்கள் ஒரு பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் அல்லது ஒரு ஸ்டாக் ஒரு 100 ரூபீஸ்க்கு பை பண்ணுறீங்க. ஸோ அதனுடைய ஸ்டாப் லாஸ் ரிஸ்க் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 75 ரூபீஸ் வைக்கிறீங்க. இதனுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 150 ரூபீஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அப்படின்னாக்கா உங்களுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து 1:2. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அந்த ட்ரேட் வந்து லாஸ் ஆச்சுனாக்கா நீங்கள் ஒரு 25 ரூபீஸ் லாஸ் பண்ணுவீங்க. இன்கேஸ் அந்த ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டபிளாக முடியும் போது நீங்கள் ஒரு 50 ரூபீஸ் ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து லாஸ் வந்து 1 மடங்கு, லாபம் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து 2 மடங்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுக்கும் போதும் செட் பண்ணணுங்க. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மினிமம் 1:2 வர மாதிரியான செட் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். அப்படிங்கும்போது நம்ம தொடர்ந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஷேர் மார்க்கெட்டில் நீடிக்க முடியுங்க. இதே ஷார்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஆப்ஷனையோ அல்லது ஒரு ஸ்டாக்கே நீங்கள் 100 ரூபீஸ்க்கு செல் பண்ணுறீங்க. ஸோ அதனுடைய ப்ராஃபிட் டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 ரூபீஸ் செட் பண்ணுறீங்க. அதனுடைய லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 125 ரூபீஸ்க்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறீங்க. ரிஸ்க் வந்து 25 ரூபீஸ்ங்க. அண்ட் ரிவார்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50 ரூபீஸ். 1:2 ரேஷியோ வர மாதிரி மினிமம் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்கேஸ் நீங்கள் ஸ்டாக்ல ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஒரு நாள் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாக்ஸ் மூவ்மெண்ட் வந்து 1 or 2% இருக்குங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஒரு 0.5%, ஒரு டார்கெட்டை 1% செட் பண்ணுறது ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜி வேணாலும் பயன்படுத்திங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி மினிமம் 50% வின்னிங் ரேட் இருக்குதான்னு மட்டும் பார்த்துங்க. இன்கேஸ் நீங்கள் பயன்படுத்துகிற ஸ்ட்ராட்டஜி ஒரு 50% வின்னிங் ரேட் கொடுக்குது அப்படின்னாக்க, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 20 ட்ரேட்ஸ் ஒரு மந்த்தில் எடுக்கிறீங்க. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2 ஃபாலோ பண்ணுறீங்க. லாஸ் 1%, ப்ராஃபிட் வந்து 2% பார்க்குறீங்க. இன்கேஸ் அந்த 20 ட்ரேட்ஸில் ஒரு 10 வின்ஸ் வந்துச்சுனாக்கா 10 × 2% 20% ப்ராஃபிட் கிடைக்கும். 10 ட்ரேட்ஸ் வந்து லாஸாக முடிஞ்சதுன்னா கூட 10 × 1 ஒரு 10% நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க. நெட் பார்த்தீங்கன்னாக்கா நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 10% ரிட்டர்ன் உங்களால் ஒரு மந்த்துக்கு எதிர்பார்க்க முடியுங்க. நீங்கள் இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை சிறப்பாக பயன்படுத்துறது மூலம் ஈவன் வின் ரேட் 40% இருந்தாலுமே உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க முடியுங்க. 20 ட்ரேட்ஸ் பர் மந்த் எடுக்கிறீங்க, லாஸ் 1%, ப்ராஃபிட் 2%, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ட்ரேட் வின் பண்ணுறீங்க. 8 × 2% பார்த்தீங்கன்னா 16% ப்ராஃபிட்டு. ஒரு 12 லாஸஸ் வருது அப்படின்னாக்கா 12 × 1% லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12%. நெட் பார்த்தீங்கன்னா ஒரு 4% ரிட்டர்ன் பர் மந்த் கிடைக்குங்க. அட்லீஸ்ட் நம்ம லாஸ் பண்ணாமலாவது இருக்க முடியும், பிரேக் ஈவன்லையாவது இருக்க முடியுங்க இந்த 40% வின் ரேஷியோ இருந்தால் கூட. ஸோ அதனால் இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரொம்ப எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் ட்ரேடிங் கரியரில் இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவை பயன்படுத்தி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக வாழ்த்துக்கள்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பொசிஷன் சைசிங் பற்றி பார்க்கலாங்க. இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.